ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நான் உங்கள் அகிலன். இன்றைக்கு நான் உங்களுக்காக கொண்டு வந்துக்கிற ரெசிபி இறால் குழம்பு. இப்போ இந்த இறால் குழம்பு தயாரிக்கிற தேவையான பொருட்களை பார்த்துக்கொள்வோம். நான் இறாலை நல்லா சுத்தம் பண்ணி கழுவி எடுத்துக்கிறேன். அதே மாதிரி 2 பெரிய வெங்காயத்தை நீளமாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஒரு 10 தக்காளி பழத்தை சின்ன கட் பண்ணி எடுத்துக்கிறேன். கொத்தமல்லியில் ஒரு 3 காஞ்ச மிளகாயை 2 கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஒரு 5 பச்சை மிளகாயை கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மஞ்சள் தூள், உப்பு, பெருஞ்சீரகம், கடுகு, கரை மிளகாத்தூள், தேங்காய் பால், கொஞ்சமாக கட்டியான பாலாக கொஞ்சம் எடுத்துக்கிறேன். இப்போ இந்த இறால் குழம்புக்கு தேவையான பொருட்கள்லாம் பார்த்துட்டோம். இப்போ நாங்கள் இந்த இறால் குழம்பு எப்படி தயாரிக்கிறோம்னு சொல்லி பார்த்துக்கொள்வோம். இறால் குழம்பு தயாரிக்கிறதுக்கு இப்படி ஒரு சட்டி ஒன்று எடுத்துக்கொள்வோம். அதில் நாங்கள் கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் விட்டுக்கொள்வோம். தேங்காய் எண்ணெய் சூடாகி வந்திருக்கு. இந்த டைமில் நாங்கள் கடுகு, பெருஞ்சீரகம் சேர்த்துக்கொள்வோம். இப்போ கடுகு நல்லா வெடித்து வரட்டும். இப்போ கடுகு வெடித்து வருது. இந்த டைமில் நாங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கொள்வோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்த்து இஞ்சி பூண்டு பச்சை வாசம் போகிற வரைக்கும் வதக்கிக்கொள்வோம். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டில் பச்சை வாசம் நல்லா போயிருக்கு. இந்த டைமில் நாங்கள் ரெடி பண்ணி வச்ச காஞ்ச மிளகாயை போட்டுக்கொள்வோம். காஞ்ச மிளகாயை போட்டு நாங்கள் மறுபடியும் வதக்கிக்கொள்வோம். காஞ்ச மிளகாய் நல்லா வதங்கி வந்திருக்கு. இந்த டைமில் நாங்கள் கட் பண்ணி வச்ச வெங்காயத்தை சேர்த்துக்கொள்வோம். இப்போ வெங்காயத்தை நல்லா வதக்கி எடுத்துக்கொள்வோம். வெங்காயத்தை நாங்கள் இந்த இறால் குழம்புக்கு கூடுதலாக வதக்கக்கூடாது. அதாவது வெங்காயம் நல்ல கண்ணாடி பதத்துக்கு வர மாதிரி வதக்கி எடுத்தோம்னு சொன்னால் காணும். இப்போ இந்த வெங்காயம் வதங்கி வரட்டும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்கள், வெங்காயம் நல்லா கண்ணாடி பதத்துக்கு வதங்கி வந்திருக்கு. இந்த டைமில் நாங்கள் கட் பண்ணி வச்ச பச்சை மிளகாயை சேர்த்துக்கொள்வோம். அதோடு சேர்த்து கொத்தமல்லியில் சேர்த்துக்கொள்வோம். இப்போ இது ரெண்டையும் நாங்கள் கொஞ்சமாக வதக்கி எடுத்துக்கொள்வோம். பச்சை மிளகாயும் கொத்தமல்லியிலையும் வதங்கி வந்திருக்கு. இந்த டைமில் நாங்கள் எங்களுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கொள்வோம். உப்பை சேர்த்து இந்த மாதிரி நல்லா கலந்து விடுங்க. உப்போடு சேர்த்து நாங்கள் கட் பண்ணி வச்ச தக்காளி பழத்தை சேர்த்துக்கொள்வோம். தக்காளி பழத்தில் பச்சை வாசம் போகிற வரைக்கும் வதக்கி எடுத்துக்கொள்வோம். இப்போ தக்காளி பழமெல்லாம் வதங்கி தக்காளி பழத்தில் பச்சை வாசம் எல்லாம் போயிருக்கு. இந்த டைமில் நாங்கள் மஞ்சள் தூள் சேர்த்துக்கொள்வோம். மஞ்சள் தூளோடு சேர்த்து எங்களுக்கு தேவையான அளவு கரை மிளகாய் தூள் சேர்த்துக்கொள்வோம். இப்போ இந்த மிளகாத்தூளோட மஞ்சள் தூளோட பச்சை வாசம் போகிற வரைக்கும் நாங்கள் இதை வதக்கிக்கொள்வோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்க, மிளகாத்தூள் மஞ்சள் தூளோட பச்சை வாசம் எல்லாம் போயிட்டு இந்த டைமில் நாங்கள் ரெடி பண்ணி வச்ச இறாலை சேர்த்துக்கொள்வோம். இப்போ இறாலை சேர்த்து நல்லா இந்த மாதிரி கலந்து விடுங்க. இறாலை கலந்து விட்டு இந்த மாதிரி ஒரு மூடி எல்லாரும் மூடி வச்சுக்கொள்வோம். இப்போ இறால் கொஞ்சம் அவிஞ்சு வரட்டும். இப்போ பாருங்கள், இறால் கொஞ்சம் அவிஞ்சு வந்திருக்கு. இந்த டைமில் நாங்கள் எங்களுக்கு தேவையான அளவு தண்ணி விட்டுக்கொள்வோம். தண்ணி விட்டு நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுக்கொள்வோம். கலந்து விட்டு மூடி வச்சுக்கொள்வோம். ஒரு கொதித்து வரட்டும். இறால் குழம்பு நல்லா கொதித்து அவிஞ்சு வந்துருக்கு. இந்த டைமில் நாங்கள் ரெடி பண்ணி வச்ச தேங்காய் பாலை விட்டுக்கொள்வோம். தேங்காய் பாலை விட்டு நல்லா கலந்து விடுவோம். இப்போ நாங்களுக்கு மறுபடியும் கொஞ்சம் கொதிக்க வச்சுக்கொள்வோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்கள், நாங்கள் தயாரித்த இறால் குழம்பு சூப்பராக ரெடி ஆகிருக்கு. இந்த இறால் குழம்பு ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னு சொன்னால் மறந்துடாமல் குக் வித் ஐலண்ட் யூடியூப் சேனலில் உங்கள் சேனலை நினச்சி சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கொள்ளுங்க. அதே மாதிரி உங்களை நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணிக்கொள்ளுங்க. இன்னும் ஒரு நல்ல ரெசிபியோடு உங்களை சந்தித்து கொள்கின்றேன். நன்றி, வணக்கம் நண்பர்களே.